சிம்பிளா, ஈஸியா 10 நிமிஷத்துல பெர்ஃபெக்ட்டான மாம்பழ ஐஸ்கிரீம் எப்படி நம்ம வீட்லயே பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எந்த ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளேவர், கலருமே இல்லாம பண்ண போறோம். கிட்டத்தட்ட 2 வாரம் வரைக்குமே நம்ம ஃப்ரீசரில் வச்சுருந்தா கெட்டு போகாது. அதே சமயம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு ஐஸ் கிறிஸ்டல்ஸ் வந்து எதுவுமே ஃபார்ம் ஆகாது. நம்ம ரொம்ப நேரம் வந்து அடுப்பில் மிக்ஸ் பண்ணி கிளறணும்னு அவசியமே கிடையாது. எக்கும் நம்ம ஆட் பண்ணலை. ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 2 பழுத்த மாம்பழம் எடுத்துக்கணும். மாம்பழம் அப்படிங்கிறது வந்து புளிக்காத மாம்பழமாக இருக்கணும். 2வது நார் இருக்கக்கூடாது. இது 2மே இருந்துச்சுன்னா உங்களுக்கு மாம்பழம் வந்து நல்லா இருக்காது. ஸோ இது மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதெல்லாமே ஐஸ்கிரீம், பாப்சிக்கல் எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற ஒரு மாம்பழம்னு சொல்லலாம். அல்ஃபோன்ஸா, உங்களுக்கு எந்த மாம்பழம் பிடிக்குதோ எடுத்துக்கலாம். ஆனால் ஸ்வீட்டாக இருக்கணும். இப்போது இதை மிக்சியில் போட்டுட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இதில் நான் சொன்ன மாதிரி கலர், ஃப்ளேவர், ஆர்டிஃபிஷியலாக எதுவும் ஆட் பண்ண மாட்டோம். ஒரிஜினல் மாம்பழத்தோட ஃப்ளேவர் தான் இருக்கும். இதை சாப்பிட்டுட்டிங்கன்னா கடையில் வந்து நம்ம சாப்பிடவே முடியாது. ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த மாதிரி தான் அரைச்செடுக்கணும். விப்பிங் க்ரீம் ரொம்ப முக்கியம். கிட்டத்தட்ட 1 கப் விப்பிங் க்ரீம் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா விப்பிங் க்ரீம் பேக்கெட் வாங்கினா ஒரு பேக்கெட் வந்து முழுசாக கூட நீங்கள் போட்டு பண்ணலாம். விப்பிங் க்ரீம் இல்லை அப்படின்னா ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் மில்க் பவுடர், அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவரை வந்து அடுப்பில் வச்சு 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா திக்காக வந்துடும். அதை மிக்சியில் ஊற்றி அரைச்சிட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இப்போ வந்து இதில் ஸ்வீட்னஸ்க்காக நம்ம எதாவது ஆட் பண்ணணும். அதுக்கு வந்து நான் ஸ்வீட் கண்டென்ஸ் மில்க் வந்து ஆட் பண்ணுறேன். நான் சொன்ன முன்னாடி ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஸ்வீட் கண்டென்ஸ் மில்க் வந்து நமக்கு தேவையில்லை. இதையுமே ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா பீட் பண்ணணும். ஸ்வீட் கண்டென்ஸ் மில்க் வந்து பார்த்திங்கன்னா 1/4 கப்லேருந்து 1/2 கப் வரைக்கும் ஊற்றிக்கலாம். மாம்பழத்தோட ஸ்வீட்னஸை பொறுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மாம்பழம் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் குறைவாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஃப்ரெஷ்ஷான மாம்பழம் இதையும் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி இதுலேயே கலர் இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா ஆர்டிஃபிஷியல் கலரோ மேங்கோ ஃப்ளேவரில் இருக்கிற எந்த ஒரு எசன்ஸுமே நீங்கள் ஊற்றிடாதீங்க. அப்படி ஊற்றும்போது உங்களுக்கு ஃப்ளேவர் மட்டும்தான் வருமே தவிர ஒரிஜினல் ஃப்ளேவர் வந்து நமக்கு மிஸ் ஆகும். இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். அப்போ தான் ஐஸ்கிரீம் வந்து கிறிஸ்டல்ஸ் இல்லாமல் நம்ம கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்டில் வரும். இது வந்து 2 தடவை நம்ம மிக்சியில் ஊற்றி அரைக்கணும் அப்படி எதுவுமே அவசியமே இல்லை. ஒன்ஸ் ரெடி ஆனதுக்கப்புறம் டைரெக்டாக நம்ம ஊற்ற போகிறோம் கண்டெய்னரில். எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக இன்னும் கொஞ்சம் மாம்பழத்தை நான் கட் பண்ணி போடுறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ரெஷ்ஷான மாம்பழத்தை கடிச்சிட்டு அப்படியே க்ரீமை சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ இது மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுருங்க. இதுக்கு மேலே முந்திரி, பாதாம், பிஸ்தா, அதுக்கப்புறம் சாக்லேட் சிப்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே எந்த ஒரு பிளாஸ்டிக் கவரோ இல்லை அப்படின்னா வந்து பட்டர் ஷீட்டோ நீங்கள் போட்டுறாதீங்க. இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மாம்பழம் தூவிட்டு அப்படியே மூடி ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். கிட்டத்தட்ட இது ரெடி ஆகிறதுக்கு 12 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். அது மட்டும்தான் ஃப்ரீசரில் வைக்கிற டைம் மட்டும்தான் நமக்கு. மற்றபடி செய்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் தேவைப்படும். ஸோ அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட நான் நெக்ஸ்ட் டே தான் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு க்ரீமியாக இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து சீக்கிரமாகவும் மெல்ட் ஆகாது. அப்படி எடுக்கும்போதே வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா க்ரீமியாகவும் இருக்கும். அதே சமயம் ஒன்றோட ஒன்று சேர்ந்துருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் வரைக்குமே இந்த ஐஸ்கிரீம் வந்து கெட்டு போகாது. இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்ட்லேயும் இன்னொரு சேனல் இருக்குது. அதுலேயுமே 2000 ரெசிபிஸ் இருக்குது. 14 இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ்.inங்கிற வெப்சைட்டை 14 இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட 8000 ரெசிபிஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸோடு இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஆனாலுமே நான் முன்னாடியே எடுத்து வச்சதுமே வந்து பார்த்திங்கன்னா மெல்ட் ஆகலை. ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதை செஞ்சுருந்தீங்க அப்படின்னா எப்படி வந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணலாம் நீங்கள். ஸோ நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் விப்பிங் க்ரீம் இல்லாமையே நீங்கள் ஐஸ்கிரீமும் பண்ணலாம்.